பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அநேக ஜெபங்களை நாம் செய்கிறோம். ஆனால் எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆவியில் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துடும். நல்ல கவனிங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எப்பொழுதும் ஆவிக்குள் பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லா வகையான பிரார்த்தனைகளையும் செய்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேளுங்கள், இதனை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருங்கள், ஒருபோதும் மனம் தளராதிருங்கள், எப்பொழுதும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஆவிக்குள் பிரார்த்தனை செய்யுங்கள். மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேளுங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆவியில் ஜெபிப்பதுன்னா என்ன? எப்படி நான் ஆவியில் ஜெபிப்பது? ஆவியில் ஜெபிப்பது என்பது நம்முடைய மனதிலிருந்து, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய மைண்ட் ரொம்ப முக்கியம். முதலாவது, உங்களுடைய சிந்தையை நீங்க ஒருமுகப்படுத்தணும். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், ரைட்? அப்ப ஜெபிக்க போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு போயிடணும். பொதுவாக இந்த செல்போனை மட்டும் கொண்டு போகக்கூடாது. பாட்டு புஸ்தகம், பைபிள், உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் எடுத்துட்டு போங்க. நல்ல கவனி. முதலாவது, prepare your mind. உங்களுடைய சிந்தையை நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ask for help. உதவியை கேட்கணும். யார்கிட்ட உதவியை கேட்கணும்? நீங்க எப்படி ஜெபிக்க போகிறீங்க? ஆவியில் ஜெபிக்க போகிறீங்க. அப்படின்னா நான் இன்னொரோடு கூட இணைந்து ஜெபிக்கணும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே, நான் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்க வாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். மூன்றாவது, வெயிட் பண்ணணும். எதற்காக வெயிட் பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருவதற்கு நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க வெயிட் பண்ணும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்க பார்க்க முடியும். அப்படி நீங்க அடையலைன்னா ஆவியானவற்றை கேளுங்க. ஆவியானவரே, உங்க ஜெப ஆவியினால என்னை நிரப்புங்க அப்படின்னு கேளுங்க. ஏங்க, இந்த ஆவியானவரே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் தேவனால் அனுப்பப்பட்டவர். இதை நீங்க மறந்துடக்கூடாது. இஸ் எ ஹெல்பர். அவர் உதவி செய்கிறவர். அவர் எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்வார். நம்ம யாரும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேட்கிறது இல்லை. நான்காவது, பிரேயர் ஃப்ரம் ஹார்ட். உங்க இருதயத்தில் இருந்து நீங்க ஜெபிக்கணுங்க. ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து வருவது அல்ல. நீங்க யூதா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா,
நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. Glory to God. முதல்ல எதை உறுதிப்படுத்தணும்? உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த ஜெபத்தில் உதவி செய்வார், நான் அவரை அழைத்திருக்கிறேன், அவர் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ள வந்துருவார், நானும் அவரும் சேர்ந்து நாங்க ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே என்ன தெரியுமா? நீங்க ஒற்றைக்கு ஜெபிக்கிறது போல நினைக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண பழகு. இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணு. அதாவது ஆவியில் ஜெபிக்கிறது என்பது வார்த்தைகள் உங்க இருதயத்திலிருந்து வரணும், சாதாரண வார்த்தையாய் அல்ல. நீங்க தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். அந்த சத்தம் ஒன்று நீ சத்தமிட்டு ஜெபிக்கணும், இல்லைனா உன் இருதயத்திலிருந்து பேசணும். வேதத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருக்கிறான். வார்த்தை வரல. அடுத்த வசனம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தில் இருந்து பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கிருந்து பேசுறா, இருதயத்தில் இருந்து ஜெபிக்கிறா. தன் வேதனையை, தன் சூழ்நிலைகளை, அவ படுகிற கஷ்டத்தை, அவ அனுபவித்த நிந்தைய எல்லாம் எங்க இருக்கு? இருதயத்தில் பாரமா இருக்கு. அப்ப அந்த இருதயத்தில் இருந்து தேவனோடு கூட ஜெபிக்கிறாள். இப்ப கவனித்து பார்த்த தேவ மனிதன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. என கண்பானவர்களே, நீங்க ஆவியில் ஜெபித்தீங்கன்னா, நீங்க எதற்காக ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து கட்டாயம் உங்களுக்கு பதில் வரும். காரணம், உங்க ஜெபத்திற்கு யார் உதவி செய்தது? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்போது, அவரோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு உறவை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். அதனால தான் எல்லாவற்றுக்கும் நீ ஆவியில் ஜெபம் பண்ணு. தளர்ந்து போகாத. எல்லா தேவைகளுக்காகவும் ஆவியில் ஜெபிக்கக்கூடியவனாய் இரு. ஆவியில் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருங்க. கட்டாயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. God bless you.